வணக்கங்க. ரேஷன் கடையில் வந்து நேற்று என் பையன் வந்து பருப்பு வாங்க போனால் பருப்பு இல்லைன்ட்டாங்க. தேதி 10 தான் ஆகுது, பருப்பு இல்லைன்ட்டாங்க. இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ரேஷன் கடையில் வந்து சாமான் வாங்கினேன். நாங்கள் வாங்காத சாமான்லாம் வாங்கின மாதிரி வந்து அவங்க பில் போட்டு பொருளெல்லாம் அவங்களே எடுத்துக்கிறாங்க. ரேஷன் கடையில் உள்ள ஆளுங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க. இது வந்து தப்பாச்சு. ஒன்று நம்ம வாங்கினோன்னா சாமானா அது கவர்மெண்ட்டுக்கு தானே போய் சேரணும். இவங்களாம் அப்படியே எடுத்துக்கிறாங்கன்னா இந்த மாதிரி என் கார்டு ஒரு கார்டு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கார்டு இருக்குது. இப்போ மற்றவங்க நீங்கள் எல்லாரும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு அப்படியே விட்டுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, மொத்த சாமானும் ரேஷன் கடைக்காரங்களும் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது முக்கால்வாசி இடத்துல நடக்க தான் செய்யுது. இது நான் வந்து எங்கள் ஆவடியில் வந்து நடந்துச்சு, அதை வந்து நான் சொல்கிறேன். அப்போ உடனே என்ன பண்ணோம், அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கந்தசாமி இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், இந்த மாதிரி வந்து எங்கள் பேரில் வந்து நாங்கள் வாங்கலாம் எடுத்துக்கிட்டாங்க இவங்கன்னு சொன்னோன்னு. அவர் என்ன பண்ணார், உடனே வந்து ஆள் அமுச்சு விட்டார். ஆள் அமுச்சு உடனே ஆளுங்க வந்தாங்க, வந்து பேசுனாங்க. அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறோம் மேடம்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வேணால் நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. இல்லை வேணாம் இந்த ஒரு வாட்டி நாங்கள் மன்னிச்சிடறோன்னு சொல்லிட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சாமான் வந்து பில்லு போடாமல் அவங்களே எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இப்போ இதுதான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் போய் வாங்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க போய் வாங்குவாங்க. மற்றவங்க வாங்காத சாமான் என்னது வச்சிருக்கணும். அவங்க வச்சிருந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க வந்து கேட்குறாங்களா, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவங்கக்கிட்ட தான் இந்த பொருளெல்லாம் ஒப்படைக்கணும். வசதியாக இருக்கவங்க ரேஷன் கடையில் வாங்காமல் என்ன சொல்கிறேன்னா, அந்த சாமான் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா இவங்களாம் பில் போட்டு எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி எடுக்காமல் இருந்தால் பொருள் அங்கே ரேஷன் கடையிலே இருக்கும். நான் சொல்கிறேன், அவங்க ரேஷன் கடையிலே இருக்குமா, இல்லாத ஏழைங்க பாட்டி இது வந்து எனக்காண்டி நான் வந்து ரேஷன் பருப்பு வேணும் அப்படின்னு நினச்சி நான் கேட்குறேன். நான் போய் இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போகணுன்னா நான் காசை கொடுத்து நான் வாங்கிக்க போகிறேன். நான் எனக்காண்டி கேட்கல. ரொம்ப ஏழைங்க வயசான பாட்டிமாலாம் போகிறாங்களா, அவங்களுக்குலாம் எப்படி அவங்களால வாங்க முடியுமா காசு கொடுத்து? அவங்களும் எவ்வளோ பாவம், எவ்வளோ நாட்டில் நடக்குது. இது எல்லாருமே வந்து இப்போ ஒரு ஆளாக நான் எடுத்து இப்போ இந்த மாதிரி கமிஷனர் ஆஃபீஸில் சொல்லி, அதான் அந்த அவர் இந்த கந்தசாமி சார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நாங்கள் முயற்சி எடுத்தேன். நான் எடுக்காமல் நான் உடலை சொல்லி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்கன்னு. நான் தான் சொல்லியிருக்கேனே, எங்கே தப்பு நடக்கிறாங்களோ அதெல்லாம் நான் போய் சொல்லி கொடுத்துட்றேன் நான் எல்லார்ட்டையும். இது வந்து அப்போ வந்து அவங்க எடுப்பாங்கல்ல சட்டத்தில் வந்து அவங்க வந்து நீங்கள் அப்படி பண்ணுறீங்க தட்டி கேட்பாங்கல்ல. அதனால் நம்ம வந்து கேட்க முடியாது. இவங்கக்கிட்ட சொல்லி கேட்க வச்சுன்னு நான் சொல்லி கேட்க வச்சேன். என்னால் முடிஞ்ச இதெல்லாம் நான் போட்டிருக்கேன், உழைப்பு போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாருமே வாங்குறீங்களா, எல்லா இடத்துல எல்லாருமே பண்ணணும். பண்ணிங்கன்னா எனக்கு என்ன அப்படின்னு விட்டு போகக்கூடாது. போகிறதுனால தான் நாடு இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது. எங்கே இருந்தாலும் நம்ம போய் இப்படி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் என் பில்லு இல்லை, ஏன்னா ஆன்லைனில் உங்களுக்கு பில்லு வந்துடும். நீங்கள் வாங்காத பொருளுக்கு வாங்கின மாதிரி அவங்க போட்டு எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும்போது நீங்கள் கேட்கலாம்ல. சொல்லி கொடுத்தீங்கன்னா இது நம்மளுக்கான நம்ம செய்யலை. வயசான பாட்டிமா தாத்தா அவங்களுக்கெல்லாம் காசே இருக்குது, அவங்களுக்குலாம் இந்த பொருள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா பொருளெல்லாம் இவங்களே பில் போட்டு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, போய் சேர மாட்டேன்னுது. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எல்லாரும் முயற்சி எடுத்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் வந்து ஒரு முயற்சி முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ஆளுங்களும் நீங்களும் ஒவ்வொரு ஆளாக ஒரு எடுத்து வச்சோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா மேல் இடத்துல அவங்களுக்குலாம் நல்லா அங்கங்கே இருப்பாங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாது. இங்கே இந்த மாதிரி நடக்குது, அங்கே அப்படி நடக்குது, அவங்களுக்குலாம் தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்து அவங்க முயற்சி அவங்க கேட்கலன்னா நம்ம சொல்லலாம். அவங்க வந்து அன்றைக்கி நல்லா கேட்டாங்க, வந்து உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. சாரி கேட்குறது சொன்னாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாமே அவங்க பண்ணாங்க, பண்ணாமல் இல்லை. இந்த கந்தசாமி அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் வந்து செஞ்சார், வந்து செய்யணும்னு சொல்ல மாட்டேன், நல்லா செஞ்சார். இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து பில்லில் வருதா பார்த்து கேளுங்க. அப்போ மளிகை சாமான்லாம் ரேஷன் கடையிலே கிடக்கும், நிறைய கிடக்க ஆரம்பிச்சிடும். அவங்க எடுத்துக்க முடியாது, எடுத்து விற்க முடியாது யாருமே. ஃபுல்லாக அங்கேயே கிடக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் நல்லபடி கிடைக்கும். நன்றி.